ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக பெண்கள் விரும்பி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன வேலைவாய்ப்புன்னு யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லேடிஸ் மோஸ்ட்டாக விரும்புறது என்னென்னா, வீட்டில் இருந்தே பசங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி ஒரு வேலையை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சர்ச் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரியான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்தே நாம் எப்படி சம்பாதிக்கலாம், அதுவும் நம்ம வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்து நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸும் நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வீட்டிலேருந்து வேலைவாய்ப்பு செய்கிறத பற்றி தேடி போட்டால் நம்மளோட லேடிஸ்க்குமே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம கொடுக்க போகிற தகவல் உங்களுக்கு முழுமையாக உங்களை அடையும். இப்போ நம்ம வீட்டிலேருந்து என்ன வேலை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் ஜாப் நிறைய பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 to 5 மணி நேரம் ஃப்ரீயாகவே இருக்கும். பசங்களை வச்சுருந்தாலுமே அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, இல்லைனா பேபிஸாக இருந்தாலுமே அவங்க தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் காட்டுற மாதிரி சிறுதானிய வகை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம பேக்கேஜிங் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுதான் சிறுதானியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா என்ன, நம்மளுக்கு என்ன தெரியும், அரிசி கோதுமை இந்த 2 வெரைட்டி தான் நம்மளுக்கு தெரியுமே. அதெல்லாம் இல்லாமல் முன்னைய காலத்தில் அரிசி கோதுமை மட்டும் சாப்பிடாம சிறுதானிய வகை தான் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க நல்லபடியாக வாழ்ந்தாங்க. அப்போல்லாம் லைஃப் ஸ்பேனே ரொம்ப அதிகமாக இருக்கும். 100 வருஷம் இருப்பாங்க, 90 வருஷம் இருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 60 வருஷம் ஆயிடுறதுனால நம்ம வயசானவங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அந்த மாதிரி சிறுதானிய வகை இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருது நம்ம சோஷியலில். ஸோ அதை எப்படி பேக் பண்ணுறது, அதை நம்ம பேக் பண்ணி கொடுத்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க பார்ட் டைமாக ஜாப் வேணும் அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை நான் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கு, இருந்துமே எனக்கு அந்த சம்பளம் பத்தலை அப்படின்னும் போது நீங்கள் இது எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்த்து கூட இதில் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் இதை படிச்சிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சிறுதானியத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தாலே போதும். கேழ்வரகு, கம்பு, திணை, சாமை, வரகு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியல, நான் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறனாலுமே நீங்கள் டவுட்டு கேட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் வீடு தேடி சிறுதானியம் வந்துடும். அதை நீங்கள் வகை பிரித்து பேக்கேஜிங் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வேலை தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.